நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஏகே சார் அஞ்சலியை எங்களை நம்பி இங்க விட்டுட்டு போயிருக்காரு. அவர் பர்மிஷன் இல்லாம நான் அனுப்ப மாட்டேன், அவ்வளவுதான். அந்த ஆளோட பர்மிஷன் எனக்கு தேவையில்லை. அவருக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் இருக்கு. உரிமை இருந்தா மட்டும் பத்தாது, ஒரு பக்குவமும் வேணும். உங்க பொண்ணு கிட்ட எப்படி பேசுறது பழகுறது ஒரு பக்குவம் இருக்கா உங்களுக்கு? அப்படி என்ன நான் பக்குவம் இல்லாம நடந்துக்கிட்டேன்? சொல்றேன், கொஞ்சம் நிதானமா கேளுங்க. உங்க பொண்ணு வாழ்க்கையில எவ்வளவு பெரிய துக்கம் நடந்திருக்கு. அவளுக்கு ஒரு 2 வார்த்தை ஆறுதல் சொல்லி தைரியம் சொல்ல வேண்டாம். அதை விட்டுட்டு அவளை குத்தி காட்டி பேசுறீங்களே, இதுதான் உங்ககிட்ட இருக்கிற பக்குவமா? ஒரு பொண்ணு மேல ஒரு தாய் நம்பிக்கை வைக்கணும். ஆனா நீங்க நம்புறீங்களா? அந்த கார்த்திக் இவன் போதை மருந்து யூஸ் பண்ணதா சொன்னா நீங்க உடனே நம்பிட்டீங்க. எவ்வளவு சொல்லி நீங்க நம்பல. கடைசியில அவ தற்கொலைக்கு முயற்சி பண்ண, அப்பாவது நீங்க நம்புனீங்களா? எவனோ ரோட்ல போறவன் வந்து சொன்னானே நீங்க வந்து இவ்வளவு தூரம் பேசுறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? அப்படி இருந்தா இவ எப்படி உங்க கூட வருவா? என்ன என் பொண்ணையே எனக்கு எதிரா தூண்டி விடுறியா? அது சரி, இவ்வளவு தூரம் சொல்லி உங்க தப்பா புரிஞ்சுக்காம என் மேல கோபப்படுறீங்க பாருங்க. இதுக்கு மேல உங்ககிட்ட என்ன சொல்றது? போதும், நீ சொல்லி எனக்கு எதுவும் புரிய வேண்டாம். என் பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிச்சு நீங்க 2 பேரும் என்ன பழி வாங்க பாக்குறீங்களா? இவ்வளவு வச்சு நீங்க ஏகே கிட்ட காரிய சாதிக்க பாக்குறீங்க. இப்ப சொல்றேன், நீங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. என் வயிற்றுச்சல் உங்களை சும்மா விடாது. என்ன செல்லுமா அது? அவங்க அம்மா அப்படி பேசிட்டு போறாங்க, நீ பாட்டுக்கு சும்மா இருக்க? அவங்க தப்ப மறைக்கிறதுக்காக நம்ம மேல சாபம் விட்டுட்டு போறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் படிக்காதீங்க. சொல்லுமா அஞ்சலி. எங்கேயாவது கூட்டிட்டு போயிடுங்க டாடி, நான் இங்க இருக்க மாட்டேன். அஞ்சலி, டிரைவர் வண்டி கொஞ்சம் ஓரம் கட்டு. என்ன கொண்டு போய் அனாத இல்லத்துல சேர்த்துருங்க டாடி, அனாதையாவே இருந்துட்டு போறேன். அஞ்சலி, என்னம்மா ஏன் இப்படி பேசுற? என்னாச்சு? மனசு செத்து போச்சு டாடி. ஏய், எதுக்கு இவ்வளவு நெகட்டிவா பேசுற? ஒன்னு செல்லம்மா நல்லபடியா பாத்துக்கிறாங்கல்ல? அவங்க எல்லாரும் நல்லா பாத்துக்கிறாங்க. எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. எனக்கு தான் இங்க இருக்க கொடுத்து வைக்கல. அஞ்சலி, நீயே ஏன் உன்னை கஷ்டப்படுத்திக்கிற? உன்னை அங்க இருக்க வேண்டாம் யாராவது சொன்னாங்களா? மம்மி தான் நீங்க நிம்மதியா இருக்க விடாம பண்றாங்க டாடி. யாரு? மதுவா? அவங்க வந்தாளா? ஆமா டாடி. திடீர்னு நீங்க வந்து வீட்டுக்கு வா உடனே பயங்கர பிரச்சனை பண்ணிட்டாங்க. மாமா அவங்க ஹஸ்பண்டும் என்ன பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறாங்க. ஆனா மம்மி அவங்கள ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க டாடி. டார்ச்சர் பண்றதுக்கு என்னால பொறுத்துக்க முடியும் டாடி. ஆனா எனக்காக இவங்க எல்லாம் கஷ்டப்படுறது என்னால பார்க்க முடியல டாடி. போன கூட நான் பேசுறேன். சார் சார், நான் செல்லம்மா பேசுறேன். என்னாச்சு செல்லம்மா? அஞ்சலி என்னென்னமோ சொல்ற. சார், நீங்க ஒன்னும் பதட்டப்படாதீங்க. உங்க மிஸ்ஸஸ் இங்க வந்திருந்தாங்க. அவங்க என்னென்னமோ பேசிட்டாங்க. அஞ்சலியும் பதிலுக்கு பேசிட்டாங்க. அவங்க ஏதோ பழசெல்லாம் ஞாபகப்படுத்தோன்னு மறுபடியும் ஃபிட்ஸ் வந்துடுச்சு. நான் வெளியே போயிருந்தேன் சார். அதுக்குள்ள நானும் அவரும் அஞ்சலியை பார்த்துக்கிட்டோம். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஐம் சாரி செல்லம்மா. மது இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கிறேன். என்ன சார் இது? அவங்க பேசுனதெல்லாம் நான் ஒன்றும் பெருசா எடுத்துக்கல.
நீங்களும் ஒன்றும் பெருசுப்படுத்த வேணாம், விட்டுடுங்க சார். இல்ல செல்லம்மா, சில விஷயங்களை நான் மதுவுக்கு புரிய வச்சாதான் அடுத்த தடவை இந்த மாதிரி தப்பு நடக்காம இருக்கும். நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். சார் சார் வண்டியை நேரம் வீட்டுக்கு டாட் மது. டாட் அம்மா எங்க? செல்லம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க, இன்னும் வரல டாட். காலையில் அந்த சிவசுவும் சிவா வீட்டுக்கு வந்திருந்தாங்க டாட். அஞ்சலியும் வடமல்லியும் மார்க்கெட்ல பார்த்தாங்களாம். மம்மி கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தாங்க டாட். அஞ்சலி எப்படி நீங்க செல்லம்மா வீட்டில் விட்டு வைக்கலாம் அது இதுன்னு சொல்லி அம்மாவை ஏற்றி விட்டாங்க. மம்மியும் பிரச்சனை பண்றதுக்காக செல்லம்மா வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க டாட். இதை சொல்லதான் காலையிலேருந்து நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன், உங்க ஃபோன் நாட் ரீச்சபிள். டாட் நீங்க வீட்டுக்கு வந்தா இந்த விஷயத்தை உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண தான் அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வரேன் டாட். நீ எங்க போற? வேண்டாம் டாட், அம்மா இங்க வந்தா பெரிய பிரச்சனையாகும். அப்புறம் நான் டிஸ்டர்ப் ஆவேன். அப்புறம் நான் மறுபடியும் பழையபடி. வேண்டாம் டாட், நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். ம் என்னடா முறைக்கிற? போ. மது நெல்லு. என்ன அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம உன்னால வாழவே முடியாதா? எதுக்கு தேவையில்லாம செல்லம்மா வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ண? அதுக்குள்ள செல்லம்மா உன்கிட்ட போட்டு கொடுத்துறாளா? அவங்க எதுவும் சொல்லல. உன் டார்ச்சர் தாங்க முடியாம அஞ்சலி தான் எனக்கு ஃபோன் பண்ணா. ஏதாவது ஒரு அனாதை ஆசிரமத்துல கொண்டு போய் விட்டுருங்கன்னு சொல்றா. அந்த அளவுக்கு உன்னால அவன் நொந்து போயிருக்கா. அப்புறம் செல்லம்மா தான் போனை வாங்கி இந்த விஷயத்தை பெருசு பண்ண வேண்டாம்னு சொன்னாங்க. ஏன் மது, அவங்க இவ்வளவு பெருந்தன்மையா நடக்கும் போது நீ எதுக்கு இப்படி மேனஸ் இல்லாம நடந்துட்டு இருக்க? அதானே பார்த்தேன். உனக்கு செல்லம்மாவை தூக்கி வச்சு பேசணும், என்ன மட்டம் தட்டி பேசணும். அப்படி பேசுறனா உனக்கு பொழுதே போகாதே. முட்டாள்தனமா பேசாத. அஞ்சலி கிட்ட நீ பாசமா நடந்துட்டு இருந்தா அவ இங்கதான் இருந்திருப்பா. ஆனா நீ அவ உன் பொண்ணுன்னு கூட பார்க்காம குத்தி காமிச்சுக்கிட்டே இருந்த. அன்னைக்கு மட்டும் அஞ்சலி சூசைட் பண்ணிருந்தானா நமக்கு பொண்ணே இல்லாம போயிருப்பான். எப்படியோ அவளை காப்பாத்திட்டோம். அதுக்கு மேலே அவ இங்க இருக்க வேண்டாம்தான் அவளை செல்லம்மா வீட்டுல கொண்டு போய் விட்டேன். செல்லம்மா அஞ்சலியை தாம் பெத்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிறா. அவளும் பெத்தவ பாசம்னா எப்படி இருக்குன்னு அவளை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறா. ஆனா அது பொறுக்காம நீ அங்க போய் பிரச்சனை பண்ணிருக்கீங்க. யோ, நான் எதுக்கு பிரச்சனை பண்ணேன்னு உனக்கு தெரியுமா? தெரியும். தெரிஞ்சுமா நீ என்னையே குறை சொல்லிட்டு இருக்க? ஒரு வயசு பொண்ணு வடமலை கூட எதுக்கு என் மார்க்கெட்டுக்கெல்லாம் போகணும்? அதுல என்ன தப்பு இருக்கு? அஞ்சலி வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கணும் நீ நினைக்கிறியா? நான் அப்படி சொல்லல. அவ யாராவது லேடிஸ் கூட வெளியே போட்டுமே. அதை விட்டுட்டு கண்ட கண்ட ஆம்பளைங்களோட வெளியில வந்தா அத பார்த்துட்டு 4 பேர் 4 விதமா பேச மாட்டாங்க. 4 பேர் பேச மாட்டாங்க, 2 பேர் தான் தப்பா பேசுவாங்க. அது அந்த சிவசுவும் சிவாவும் தான். ஏன்னா அப்படி தப்பா சொல்லி ஏத்தி விடுறதுல அவங்களுக்கு தனி சந்தோஷம். அவங்களுக்கு என்னையா சந்தோஷம்? அடுத்தவங்களை அடிக்க விட்டு வேடிக்கை பார்க்கறது அவங்களுக்கு சந்தோஷம் தான். அது கூட புரிஞ்சுக்காம அஞ்சலி கிட்ட போய் ஈவ இருக்கலாமா பேசிருக்கீங்க? யோ, முதல்ல நான் அவளை வீட்டுக்கு வந்தா கூப்பிட்டேன். அவ வரமாட்டேன்னு பிடிவாதமா இருந்தா. அதனாலதான் என் கோவம் கண்ட்ரோல் மீறி போயிடுச்சு. அதுக்காக என்ன வேணாலும் பேசுவீங்க. அவளுக்கு அந்த கொடுமை ஒரு தடவை தான் நடந்துச்சு. ஆனா நீ திரும்ப திரும்ப சொல்லி காமிச்சு அதை விட பெரிய கொடுமையை பண்ணிருக்க. சரி, அஞ்சலி உன் கூட வந்திருந்தா நீ என்ன செஞ்சிருக்க போற? அவளை ஒரு நிமிஷமா அதை சந்தோஷமா வச்சிருக்க முடியுமா? முடியாது. அதனாலதான் அவ அங்கேயே இருக்கணும்னு சொல்றேன். உன்கிட்ட சொல்லாம விட்டதை இப்ப சொல்றேன். அஞ்சலிக்கு நடந்த கொடுமையில அவளுக்கு ஃபிட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. எப்ப அவளுக்கு அந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வருதோ அப்ப அவளுக்கு ஃபிட்ஸ் வருமா?
அப்படி வராம இருக்கணும்னா இதெல்லாம் மறக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அதுக்காக தான் செல்லம் அங்க போராடிட்டு இருக்காங்க. ஆனா நீ என்னடான்னா மறுபடியும் அதே விஷயத்தை அவளுக்கு ஞாபகப்படுத்தி ஃபிட்ஸ் வர வச்சிருக்க. நல்ல வேளை அவங்க பக்கத்துல இருந்ததுனால அவளை பாதுகாத்து காப்பாற்ற முடிஞ்சது. அஞ்சலி இனிமே அங்கதான் இருப்பா. எக்காரணத்தை கொண்டு அவளை போய் பார்த்துட்டு இருக்காத. அம்மா லஞ்சுக்கு என்னமா கட்டிருக்கீங்க? இட்லி இருக்கு. என்னம்மா இப்பயும் இட்லி, மத்தியானத்துக்கும் இட்லியா? ஏன் சாப்பிட்டா குறைஞ்சு போயிடுவியா? நீங்க சாப்பிட்டு பாருங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு. என்னடி வாய் ரொம்ப நீளுது? பின்ன என்னம்மா, காலையில சாப்பிட்டதே மத்தியானமும் சாப்பிட்டு என் நாக்கு செத்து போச்சு. அந்த வீட்டுல இருக்கிறப்பெல்லாம் லஞ்சுக்கு ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், பிரிஞ்சின்னு வெரைட்டியா கட்டி கொடுப்ப. இங்க வந்ததுக்கு அப்புறம் நீ சுத்தமா மாறிட்டம்மா. குழந்தை மாதிரி பேசாத ரத்னா. அங்க இருக்கும்போது நமக்கு சொந்தமா ஹோட்டல் இருந்துச்சு. அதனால நீ ஆசைப்பட்டதெல்லாம் உனக்கு கிடைச்சது. இங்க அப்படி இல்லையே. உனக்குன்னு தனியா சமைக்க முடியாது. எல்லாருக்கும் செய்யறதுதான் நீயும் சாப்பிட்டாகணும். உனக்காக மத்தியானம் சமைக்க வேண்டியதை காலையில செஞ்சேன்னா மத்தியானம் சாப்பிடும்போது சூடே இருக்காது. அதுக்கப்புறம் இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஏதாவது குறை சொல்லுவாங்க. லீவ் நாள்ல நான் உனக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு போடுறேன். இப்ப அந்த இட்லி எடுத்துட்டு போறேன். எனக்கு வேண்டாம், இதை சாப்பிடறதுக்கு நான் சாப்பிடாம இருந்துட்டு போறேன். ஏய் ரத்னா, என்னடி இது குழந்தைத்தனமா பிடிவாதம் பிடிக்கிற? வேண்டாம், இதை எடுத்துட்டு போடி. ஏய் என்னடி இது? என்னடி இவ்வளவு பிடிவாதம் உனக்கு? ஏய் எடுத்துட்டு போடி, சாப்பாடு எல்லாம் போகாத. ஒரு சைக்காலஜிஸ்டா எதையுமே சாதாரணமாக எடுத்துக்கிற எனக்கு உன் கதையை கேட்கும்போது ரொம்ப ஷாக்காதாமா இருக்கு. ஆனால் என்னால் நிச்சயமா உங்களை இதுலேருந்து முழுசாக வெளில கொண்டு வர முடியும். அஞ்சலி, சில பேஷண்ட்டுக்கு இன்ஜெக்ஷன் போடும்போது அவங்க பயத்தில் கத்தி ஊரை கூட்டிடுவாங்க. ஆனால் சில பேரை பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் போடும்போது ரொம்ப சாதாரணமா அதை பொறுத்துப்பாங்க. வலின்னு பாத்தீங்கன்னா அது ரெண்டுமே ஒண்ணுதான். உங்களுக்கு நடந்தத சாதாரண விஷயம்னு நிச்சயமா நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பா அது தாங்கிக்க முடியாத வேதனை. ஆனா அதுல இருந்து நீங்க வெளில வரணும்னா ஜஸ்ட் அதை ஒரு ஆக்சிடென்ட்டா ட்ரீட் பண்ண நீங்க முயற்சி பண்ணணும். Now you have only two choices. நடந்ததே நினைச்சு மீண்டும் ஒரு கஷ்டமான வாழ்க்கையை அமைச்சுக்க போறீங்களா, ஆர் இதுல இருந்து வெளில வந்து இதுல இருந்து மீண்டு சந்தோஷமான வாழ்க்கையை அமைச்சுக்க போறீங்க. உங்களே நீங்க கஷ்டப்படுத்திட்டா மத்தவங்க உங்களை பரிதாபத்தோட தான் பார்ப்பாங்க. ஆனா நீங்க நம்பிக்கையா தன்னம்பிக்கையோட சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டா அவங்களே உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. இவ்வளவு ஏன், நிறைய பொண்ணுங்க உங்களோட தன்னம்பிக்கையை பார்த்து உங்களை ரோல் மாடலா கூட ஏத்துக்கலாம். டாக்டர், நீங்க ரோல் மாடல் சொன்னோன்னே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. நான் சொல்லலாமா? நல்ல விஷயம் சொல்றதுக்கு பெர்மிஷனே கேட்க வேணாம். ப்ளீஸ் கோ ஆன். நீங்க ஓப்ரா வின்ஃப்ரே பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆஃப் கோர்ஸ், டாக் ஷோ நடத்துறதுல ரொம்ப ஃபேமஸான லேடி ஆச்சே. ஆமா, அவங்கள பத்தி அவங்க புக்ல எழுதியிருக்கிறது நான் படிச்சிருக்கேன். அது என் மனசை ரொம்ப பாதிச்சிடுச்சு. அது கரெக்டா இப்ப இந்த நேரத்துல ஞாபகத்துக்கு வருது. அந்த லேடி ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கும்போது அவங்கள சில சொந்தக்காரங்க பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்காங்க. அவங்க அந்த அதிர்ச்சியில முடங்கி போகாம வளர்ந்து பெரியாள் ஆனதுக்கு அப்புறம் தன்னம்பிக்கையோட ஒரு டாக் ஷோ நடத்துறாங்க. தனக்கு ஏற்பட்ட மோசமான அனுபவத்தை மறைச்சு வைக்காம அது டாக் ஷோல சொல்லி பெண்களுக்கு விழிப்புணர்ச்சியை உண்டாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெரி குட். இந்த மாதிரி தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய விஷயத்த நீங்க நிறைய அப்பப்ப சொல்லிட்டு இருந்தீங்கன்னா என்கிட்ட கவுன்சிலிங் கூட்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் டாக்டர், நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? நோ 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 நோ, சரியான விஷயத்த சரியான நேரத்துல தான் சொல்லி இருக்கீங்க. இதுக்காக இந்த மாதிரி டாக்டர் படிக்கணுங்கிற அவசியமே இல்லை. இது வெறும் படிப்பால மட்டும் வந்துடாது. ஒருத்தர் மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள குணப்படுத்தணுங்கிறது அனுபவத்தாலையும் வர வேண்டிய விஷயம்.
யூ see நம்ம வீட்ல பெரியவங்க இருப்பாங்க, அவங்க அதிகமா படிச்சிருக்கவே மாட்டாங்க. ஆனா நம்ம முகத்தை பார்த்தே நம்ம மனசுல என்ன ஓடுதுன்னு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அதே மாதிரி நாம சொல்லாமலேயே நமக்கு என்ன தேவைங்கிறத அவங்க கண்டுபிடிச்சு அட்வைஸ் பண்ணி நமக்கு பெரிய வழிகாட்டியாவும் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இப்ப நீங்க பண்றதும் இருக்கு. என்ன செல்லம்மா, டாக்டர் உங்களை பெரிய அளவுக்கு பேசிட்டு இருக்காரு. சார் நீங்க என்ன சார்? டாக்டர், ம். இவங்களே ஒரு தன்னம்பிக்கையான லேடி தான். ஓ, இவங்க கதையை கேட்டாலே ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கும். சார் நீங்க வேற சும்மா இருங்க சார். ஏன் சொல்லணும் சொல்றீங்க? நல்ல விஷயத்த சொல்றது தப்பு இல்லையே. யூ ப்ளீஸ் கோ ஆன். எஸ் டாக்டர், எல்லாரும் பிரச்சனை வந்தா அதுல இருக்கிற கஷ்டத்தை மட்டும் பார்த்து சோர்ந்து போவாங்க. ஆனா இவங்க ஒவ்வொரு பிரச்சனையும் பாடமா எடுத்துக்கிட்டு இன்னைக்கு ஒரு கார்மெண்ட்ஸ் ஃபேக்டரியை சொந்தமா நடத்துற அளவுக்கு வளர்ந்திருக்காங்க. வெரி குட். டாக்டர், என்னுடைய வளர்ச்சிக்கு என்னுடைய தன்னம்பிக்கை உழைப்பு மட்டும் காரணம் சொல்ல முடியாது. நான் கலங்கி நின்னப்ப சார் என்ன நம்பி ஹெல்ப் பண்ணிருக்காரு, அது ஒரு முக்கியமான காரணம் தானே? டாக்டர், இவங்களுக்கு தன்னம்பிக்கை மட்டும் அதிகம் இல்லை, தன்னடக்கமும் அதிகம். அதனாலதான் இப்படி பேசுறாங்க. இவங்க கூட அஞ்சலி இருந்தா அவ சீக்கிரமா தேறிடுவான்னு தான் அவங்க வீட்லயே விட்டுருக்கேன். வெல்டன், நல்ல காரியம் செஞ்சிருக்கீங்க. சரியான இடத்துல அஞ்சலி இருந்தா அவங்க கூடிய சீக்கிரம் குணமாயிட முடியும். நல்லா தூங்குறதுக்கும் ஆன்டி ஸ்ட்ரெஸ், ஆன்டி டிப்ரெஷன் எல்லாத்துக்கும் நான் இப்போ சில மெடிசன் செய்து தரேன். 15 டேஸ்க்கு அப்புறம் ப்ளீஸ் பிரிங் ஹர் பேக் டு மீ. எப்போ தேவையா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க. ஐ எம் ஆல்வேஸ் அவைலபிள். ஓகே? தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். வெல்கம். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ மேம். தேங்க்யூ டாக்டர். ஓகே அஞ்சலி. வா அஞ்சலி, டாக்டர் சொன்னது கேட்டல, சந்தோஷம், கோபம், துக்கம் இதெல்லாம் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட உடனே தொத்திக்கும். நீ சந்தோஷமா இருந்தா நாங்களும் சந்தோஷமா இருப்போம். இனிமே நான் உங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன். அது போதும். சரி வாங்க, நான் உங்களை டிராப் பண்ணிடுறேன். இல்லங்க, நீங்க அஞ்சலியை கொண்டு போய் வீட்டுல விட்டுடுங்க. நான் கார்மெண்ட்ஸ்க்கு போனோம். போற வழியில கார்மெண்ட்ஸ் டிராப் பண்ணிட்டு அவளை கூட்டு போ. நான் ஆட்டோல போயிட்டு வரேன். டைம் ஆச்சு, சாப்பிட வரல? சாப்பிடணும். நான் தனியா தான் உட்காந்து சாப்பிட்டு இருக்கேன். சாப்பாடு எடுத்துட்டு வாங்க, சேர்ந்து உட்காந்து சாப்பிடலாம். இல்ல, சாப்பாடு எடுத்துட்டு வரல, வெளியில தான் போய் சாப்பிடணும். ஏன் வெளியில போய் சாப்பிடணும்? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுனால வீட்டுல சமைக்கல. என்கிட்ட சொன்னீங்கல்ல, நான் தான் மறந்துட்டேன். இப்ப எப்படி இருக்காங்க? மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்திருக்கேன், சரியாயிடும். ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? சீக்கிரமா ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? அம்மாவும் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி தான் வற்புறுத்திட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன, ஒரு நல்ல பொண்ணா பாத்திர வேண்டியதானே? அம்மாவே ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்காங்க. அப்படியா? என்ன வாசு, இவ்வளவு நல்ல விஷயத்தை இவ்வளவு லேட்டா சொல்றீங்க? யார் அந்த பொண்ணு? எந்த ஊரு? நம்ம ஊரு தான். நம்ம ஊரா? எந்த ஏரியா? நம்ம ஏரியா தான். பரவாயில்லையே, நம்ம ஏரியாலயே பொண்ணை பார்த்து பிடிச்சிட்டீங்க. யார் அந்த பொண்ணு? சொல்லுங்க வாசு, யாரு பொண்ணு? அது வந்து என்ன வாசு, இத்தனை விஷயம் சொல்லிட்டீங்க, பொண்ணு யாருன்னு சொல்றதுக்கு மட்டும் இவ்ளோ தயங்குறீங்க? என்கிட்ட சொல்லக்கூடாதா? சொல்லுங்க வாசு. நீங்க தான். என்ன உளறீங்க? அமுதா, நீங்க இப்ப கோவப்படாதீங்க. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. உங்களுக்கு கோர்ட்ல டைவர்ஸ் ஆன அன்னைக்கே வீட்டுக்கு வந்து நான் நடந்ததெல்லாம் அம்மா கிட்ட சொன்னேன். அவங்க அதெல்லாம் கேட்டுட்டு நீ ஏன் அமுதாவை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு கேட்டாங்க. இத பத்தி உங்ககிட்ட பேச சொன்னாங்க.
நான் தான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். நீங்க அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்ப அம்மா உங்களை முதல் தடவையை பார்த்த உடனே அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. இன்னைக்கு அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, உங்க ஞாபகம் வந்துருச்சு போல இருக்கு. மறுபடியும் கல்யாண பேச்சு எடுத்தாங்க. நான் முடியாதுன்னு தான் சொன்னேன். அவங்க தான் கட்டாயப்படுத்தி எப்படியாவது நீ பேசுடான்னு சொன்னாங்க. நானும் எப்படி இந்த பேச்சு ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம சிரமப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா நீங்களா கூப்பிட்டு டப்புன்னு இந்த பேச்சை ஈஸியா ஆரம்பிச்சிட்டீங்க. என்ன அமுதா, நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க எதுவுமே பேச மாட்டீங்களா? உங்க அம்மா சொன்னாங்கன்னு என்ன வந்து கேக்குறீங்களே, உங்களுக்கு இதுல விருப்பம் இருக்கா? எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் என்ன பிடிச்சிருந்தா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். இல்ல வாசு, இது சரிப்பட்டு வராது. ஏங்க பட்டுன்னு சரிப்பட்டு வராதுன்னு சொல்றீங்க? என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? என்ன வாசு இப்படி சொல்றீங்க? நீங்க ரொம்ப நல்லவரு, உங்களை யாருக்கு தான் பிடிக்காது? அப்புறம் ஏன் சரிப்பட்டு வராதுன்னு சொல்றீங்க? வாசு, நீங்க என்னையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்க தகுதிக்கு ஒரு நல்ல பொண்ணா கிடைப்பா. ஏங்க நானே உங்க தகுதிக்கு ஏத்தவனான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க என்னமோ எனக்கு பெரிய தகுதி இருக்கிற மாதிரி நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. என்ன வாசு இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு தான் எல்லா தகுதியுமே இருக்கு. இப்ப நான் இருக்கிற நிலைமையில எனக்கு தான் எந்த தகுதியுமே இல்ல. நீங்க உங்க கடந்த காலத்தை பத்தியே நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அருமையை புரிச்சுக்காம மணியரசு உங்களை டைவர்ஸ் பண்ணிட்டாரு, அவ்வளவுதான். மற்றபடி நீங்க எந்த விதத்திலையும் குறைஞ்சு போகலன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்ல வாசு, என்ன மறந்துருங்க. உங்களுக்கு என்ன விட ஒரு நல்ல பொண்ணா கிடைப்பா. திரும்ப திரும்ப எங்க அதையே சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களை விட ஒரு நல்ல பொண்ணு எனக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. நீங்க இருக்கும்போது நான் எதுக்குங்க வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்? ப்ளீஸ் வாசு, நான் ராசி இல்லாதவ. என்னாலதான் என் குடும்பமே பிரிஞ்சுது. எனக்கு கிடைச்ச எந்த விஷயமே என்கிட்ட நிலைச்சதே இல்ல. என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க வாழ்க்கையில பெருசாவே வர முடியாது. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. மனுஷனுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் எல்லாமே வரதான் செய்யும். சும்மா கெட்ட நேரத்தில் நடக்கிறத வச்சுட்டு ராசி இல்லாதவன்னு சொல்லிட முடியாது. நல்ல நேரம் வரும்போது எல்லாமே நல்லதாவே நடக்கும். இல்ல வாசு, எனக்கு நல்ல நேரம்லாம் கிடையவே கிடையாது. மறந்துருங்க. இன்னைக்கே நீங்க எதையும் முடிவு பண்ண வேண்டாம். எவ்வளவு நேரம் வேணாலும் டைம் எடுத்து பொறுமையா யோசிச்சு சொல்லுங்க. உங்களுக்காக நான் காத்துட்டு இருப்பேன். இதுல யோசிக்கிறதுக்குலாம் ஒண்ணுமே இல்ல. என்னோட முடிவு இதுதான். நீங்க வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. அமுதா, வேண்டாம், இனிமே இதை பத்தி பேச வேண்டாமே. சரி வாங்க, என் சாப்பாடு 2 பேருமே ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஓகே தானே? வந்து உட்காருங்க. சாப்பிடுங்க வாசு. கொஞ்சம் இருங்க இருங்க. என்ன மேடம்? யாரோ மேடம் ஏதோ குடிகாரம் வந்து கிடப்பா மேடம். இல்ல இல்ல, என் அண்ணன் பொண்ணு மாதிரி இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பாப்பா அம்மாடி என்னாச்சு பாப்பா? இங்க பாருமா. என்னாச்சு? உள்ள படி. அம்மாடி பாருமா, கொஞ்சம் கண்ணு முடிச்சு பாரு. என்னாச்சுன்னு தெரியலையே. ஐயோ அம்மாடி. அண்ணே அம்மா ரத்னா, கொஞ்சம் கண்ணு திறந்து பாருமா. அம்மாடி ரத்னா, பாப்பா பாப்பா தண்ணி இருந்தா கொஞ்சம் கொடுங்க. தண்ணி இருக்கா? ரத்னா, ரத்னா, கொஞ்சம் பாரு. சீக்கிரம் கொண்டாங்க. பாப்பா ரத்னா, ரத்னா இங்க பாரு. பாப்பா பாப்பா எந்திரி. எழுந்திரு பாரு. என்ன பாரு. நம்ம சொந்தக்காரங்களா இருப்பாங்க. என்ன ரத்னா? அத்தை
இதா கொஞ்சம் தண்ணி குடி குடி. பாத்து மெதுவா பாத்து. வா ஏன் சுக்காரு. என்னாச்சுமா உனக்கு? யாரும்மா உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணா? ஆமாங்க என் அண்ணன் பொண்ணு. நான் பாத்துக்கிறேங்க. நான் பார்த்து. சரி ரொம்ப தேங்க்ஸுங்க. சரிம்மா. ரொம்ப தேங்க்ஸுங்க. வாங்கப்பா போலாம். வா. என்னம்மா இது? என்னாச்சு உனக்கு? உடம்பு சரியில்லையா? மத்தியானம் சாப்பிடல. ஏன் லஞ்ச் எதுவும் கொடுத்து விடலையா? அம்மா கொடுத்தாங்க, நான் தான் வாங்கிக்காம வந்துட்டேன். ஏமா? இல்ல காலையில சாப்பிட்ட இட்லியே லஞ்சுக்கும் கட்டி கொடுத்தாங்க. நான் ஏதாவது வெரைட்டியா கட்டி கொடுமான்னு கேட்டேன். அம்மா என்னென்னமோ சொல்லி இட்லியை எடுத்துட்டு போக சொல்லிட்டாங்க. நான் முடியாதுன்னு வச்சுட்டு வந்துட்டேன். சரி அவங்க ஏதோ வேலையில இருந்திருப்பாங்க. ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி நீ சாப்பிட்டுருக்கலாம்ல. தினமும் இப்படியே தான் பண்றாங்க. ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் இந்த மாதிரி வெரைட்டியா சாப்பிடணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. சரி நீ வா, முதல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன். உட்காரு. ஹோட்டலுக்கு போங்க. கார்மெண்ட்ஸ் போகணும்னு சொன்னீங்க மேடம். அது அப்புறம் போல, முதல்ல ஹோட்டலுக்கு போங்க. போங்க போங்க. சாப்பிடு. அத்தை இதான் உங்க கார்மெண்ட்ஸா? இப்பதான் ஃபர்ஸ்ட் பாக்குறேன். அத்தை இன்னைக்கு ஒரு நாள் உங்க கூடவே இருந்துட்டு உங்க வீட்டுக்கு வந்து தங்கிடவா? வேண்டாம்மா, அம்மா திட்டுவாங்க. திட்டினா திட்டுட்டோம் அத்தை. உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போன, உனக்கு நல்லா சமைச்சு போடணும், நீ நல்லா சாப்பிடணும்னு எனக்கு ஆசை. என்ன பண்றது, நிலைமை அப்படி இல்லைல்ல. சாப்பிடு சாப்பிடு. வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? ஏதோ இருக்காங்க. ஏன் அப்படி சொல்ற? முன்ன நம்ம வீட்ல சித்தி சித்தப்பான்னு எல்லாரும் ஒன்னா இருப்பாங்க. அப்ப போர் அடிக்காம ரொம்ப ஜாலியா இருக்கும். நான் கேக்குறது எல்லாமே எனக்கு கிடைச்சிட்டு இருந்தது. ஆனா இப்ப எல்லாரும் சண்டை போட்டு தனித்தனியா பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்ப தாத்தா வீட்ல என்னை யாருமே சரியா கவனிச்சுக்கிறதே இல்ல. எதுவுமே சரியா வாங்கி தர மாட்டேன்றாங்க. அத்தை அப்பா இப்பெல்லாம் ரொம்ப லேட்டா தான் வீட்டுக்கு வராரு. என் மேல அவருக்கு அக்கறையே இல்லாம போச்சு. என்கிட்ட அவருக்கு பேசுறதுக்கு கூட நேரம் இல்ல. சரி சாப்பிடு. சாப்பிடும் போது அழக்கூடாது. சாப்பிடு சாப்பிடுமா. நல்லா இருக்கா? நல்லா இருக்கத்த. ஏய் பொறுமையா சாப்பிடு. லேட்டா போனா அம்மா திட்டுவாங்க. ஒண்ணு இல்ல, நானே உன்னை ஆட்டோல கொண்டு போய் உன்னை வீட்டுல விட்டுடுறேன். சரியா? கொஞ்சம் பொறுமையா சாப்பிடு. சாப்பிடுமா. இங்க பாரு, இனிமே உனக்கு என்ன வேணாலும் நேரா இங்க வா. உனக்கு தேவையானதெல்லாம் நான் வாங்கி தரேன். சரியா? உன் அத்தை நான் இருக்கேன். அத்தை நீங்க எப்பவுமே என் கூடவே இருக்கணும்னு ஆசையா இருக்கு அத்தை. ரத்னா, இனிமே சரியான நேரத்துக்கு கரெக்டா சாப்பிடணும். சரியா? உன் அம்மாக்கு தெரியாம பாத்துக்க. தெரிஞ்சா திட்டுவாங்க. போ. சரி. பை அத்தை. ஏய் ரத்னா நில்லு. ஏண்டி ஏன் இவ கூட வந்து இறங்குற? ஏண்டி புத்தி இல்ல உனக்கு? ஐயோ நீ கூட ஆட்டோல வந்த. அண்ணி அண்ணி அடிக்காதீங்க. அம்மா பேச கூடாது தெரியாது. அறிவு கிடையாது. வருவா என் கூட ஆட்டோல அடிக்காதீங்க அண்ணி. நடந்தது என்னன்னு கொஞ்சம் என்ன சத்தாங்க? இவ எங்க இங்க? இவ கூட தான் ரத்னா ஆட்டோல வந்து இறங்குறா. அறிவே கிடையாது. அண்ணி சொன்னாலும் புத்தி வராது. சொல்றது கேளுங்க. பசியில ரோட்ல மயங்கி இருந்தா. நல்ல வேளை அந்த வழியா வந்த. ஹோட்டலுக்கு போய் டிஃபன் வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வரேன். ஏன் இவ மயக்கம் போட்டு விழுந்தா நீ பாத்துட்டு அப்படியே போக வேண்டியதானே? ஏன் அண்ணி, ரத்னாக்கு நான் இது கூட செய்யக்கூடாதா? ஆமா, பெருசா காப்பாத்த வந்துட்டா. என்னமோ இவ காப்பாத்தல என் பொண்ணை யாருமே காப்பாத்தாத மாதிரி. சும்மா உதவி பண்றேங்கிற சாக்குல இங்க வந்து ஒட்டிக்க பாக்காத. அவ ஒட்டிக்க தான் பாப்பா. இவளுக்கு எங்க போச்சு புத்தி?
ரோட்ல போற வரவங்க எல்லாம் வாங்கி குடுக்கறத வாங்கி சாப்பிட்டுட வேண்டியது தானே? அதானே. ஏடி அறிவாங்களே அடிக்காதீங்க. இவ என் பொண்ணு. நான் அடிப்பேன், குத்துவேன், கொலை பண்ணுவேன். நீ யார் கேக்குறதுக்கு? போயிங்க அந்த நடை உள்ள. போயிங்க அந்த. வாடினா. உன்னதான் போய் சொன்னேன்ல. நீ நடை உள்ள. அண்ணி அடிக்காதீங்க அண்ணி. போடி. உள்ள நடை. அம்மா. அத்தை பெரிய அத்தை இவளுக்கு. அத்தை கூட்டிட்டு வந்தாலும் இவ ஆட்டோல ஏறி வந்துட்டா. நடை. போடு. ஆட்டோவை கொஞ்சம் திருப்புங்க. சரிங்க மேடம். அவ வாங்கி கொடுத்தா நீ இட்லி வாங்கி சாப்பிடுவல்ல நீ? வீட்ல பண்ணி கொடுத்தா உன்னால சாப்பிட முடியாது இல்ல? பாருமா, வீட்ல இட்லி கொடுத்தா எடுத்துட்டு போக மாட்டேன் அடம் பிடிச்சிட்டு அவங்க வாங்கி போட்டு விழுந்துட்டு அவ வாங்கி கொடுத்தா சாப்பிட்டு வந்திருக்கா. நல்லா கம்பியை காய வச்சு கால்ல நல்லா 4 இழு இழுக்கிறேன். அப்பதான் உனக்கு புரியும். அப்பதான் அவளுக்கு அறிவு வரும். ப்ளீஸ் மா பாட்டி சொல்லுங்க பாட்டி. அம்மா வேண்டாம்மா ப்ளீஸ் மா வேண்டாம்மா. அம்மா ப்ளீஸ் மா ப்ளீஸ் மா வேண்டாம்மா ப்ளீஸ் மா. அம்மா வாடா. வாசு வா வா வா. அமுதா கிட்ட பேசுனியா? வந்ததும் வராதமா இதான் கேட்கணுமா? நீ கொஞ்சம் சும்மா இருமா. சரி, சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா? கொஞ்ச நேரம் ஆகட்டும். இந்த கொஞ்ச நேரத்துல அவகிட்ட என்ன பேசுனேன்னு என்கிட்ட சொல்லலாம் இல்ல? என்னடா பேசுனியா? உனக்கு இப்ப தெரிஞ்சுக்கலன்னா எந்த வேலையும் ஓடாது. தெரியுதுல, அப்புறம் சொல்ல வேண்டியது தானே. பேசுனியா இல்லையா? அமுதா கிட்ட பேசிட்டேன். பேசிட்டியா? என்ன சொன்னா? சரி சொன்னாளா? எனக்கு தெரியும் அவ வேண்டான்னு சொல்ல மாட்டா. அப்பா, உடனே ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான். உன் கல்யாணத்தை பார்க்கணும்னு நான் எவ்வளவு கனவு கண்டேன் தெரியுமா? கல்யாணம் ஆன உடனே ஒரு பேரனோ பேத்தியோ பேத்தி என்கிட்ட கொடுத்துரு. பேர பிள்ளைகளோட குடும்பத்தோட குலசாமி கோயிலுக்கு போய் கடை வெட்டணும். கெடா வெட்டாத, என்ன வெட்டு. ஏமா இந்த மாதிரி எல்லாம் பேசுற? இனிமேல் இப்படி எல்லாம் பேசாத. ஏன்டா இப்படி பேசுற? உனக்கு என்னாச்சு? அமுதா என்ன சொன்னா? அவங்கள விட நல்ல பொண்ணா எனக்கு கிடைக்குமா, அதனால அவங்க என்ன மறந்துடுன்னு சொல்றாங்க. ஏண்டா, ஏன் அந்த பொண்ணு அப்படி சொல்லுச்சு? அந்த பொண்ணுக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிக்கிச்சாமா? அதுக்கு உனக்கு ஏன் பிடிக்கல? தெரியல. அவதான் குழப்பறானா, நீ அவளுக்கு மேல குழப்பிக்கிட்டு இருக்கியடா. அவகிட்ட நேர்ல என்ன ஏன் எதுக்கு வேண்டாங்கறேன்னு விவரமா கேட்க வேண்டியதுதானே? அவங்க மனசுல இருக்கிற காரணத்தை வெளிப்படையா சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்கிட்ட சமாளிக்கிறதுக்காக ஏதேதோ சொல்றாங்க. நான் அந்த பொண்ணை பத்தி நல்ல விதமா தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசியில ரொம்ப திமிர் பிடிச்சவளா இருப்பா போல இருக்கு. உன்னை கட்டிக்கிறதுக்கு அவளுக்கு என்னடா கேடு? அவளை உனக்கு கட்டி வச்சா ஏற்கனவே வாழ்க்கை எழுந்து நிக்கிறாளே, ஒரு வாழ்க்கை கொடுத்த மாதிரி இருக்கும். கடைசி வரைக்கும் அதை நினைச்சுக்கிட்டு அடக்க ஒடுக்கமா இருப்பான்னு நினைச்சேன். பிடிக்கலையாமே? பிடிக்கலனா உன்ன பிடிக்கலையா இல்ல கல்யாணமே பிடிக்கலையா? சாகுற வரைக்கும் சன்னியாசியாவே வாழ்ந்துருவாளாமா? எந்த ஆம்பளையும் ஏறு எடுத்து கூட பார்க்க மாட்டாளாமா? ஏமா இப்படி திடீர்னு மாத்தி பேசுற? அவங்க விருப்பத்தை கேட்டேன், அவங்க முடியாதுன்னு சொன்னாங்க, அவ்வளவுதான். அதுக்காக அவங்கள போய் திமிரு பிடிச்சுவ அப்படி இப்படின்னு நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற. டேய், அவளுக்கெல்லாம் இன்னொரு கல்யாணம் நடக்கிறதே பெரிய விஷயம்டா. அப்படிப்பட்டவகிட்ட நீயா போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ற? இன்னொருத்தி இறந்திருந்தா இந்நேரம் உன் கால்ல விழுந்திருப்பா. அவ என்னடான்னா உன்னை தூக்கி எறிஞ்சிருக்கா. அவளை போய் திமிர் பிடிச்சவன்னு சொல்லாம வேற என்னடா சொல்றது? அம்மா, நீ பேசுறது ரொம்ப நல்லா இருக்குமா. நீயும் ஒரு பொம்பளை தானே, அவங்க அடிமை மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறியா? நான் எப்படி அப்படி எதிர்பார்த்தேன்? ஏமா, நான் போய் என் விருப்பத்தை அவங்க கிட்ட சொன்ன உடனே அவங்க என் காலடியில வந்து விழணும்னு எதிர்பார்க்கறியா? அதுக்கு என்ன அர்த்தம்? ஏய், உன்னை வேணான்னு சொல்லிட்டு போனவளுக்காக இப்படி வக்காலத்து வாங்கி பேசிக்கிட்டு இருக்க? நான் அவளை பாக்குறதுக்கு முன்னாடியே என் மருமகளை ஆக்கிக்கணும்னு நினைச்சவ. அப்படிப்பட்டவ இன்னைக்கு ஏன் இப்படி திட்டணும்? அந்த அளவுக்கு நான் அவ மேல ஆசையை வளர்த்து வச்சிருந்தேன்டா. என் ஆசையில இப்படி மண்ணாளி போட்டுட்டாளே. இத பாருமா, நம்மளோட லாப நஷ்ட கணக்கை வச்சு அடுத்தவங்களை எடை போட்டுற கூடாது. நம்ம விருப்பப்படி நடக்கலங்கிறதுக்காக அவங்க கெட்டவங்க இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த அமுதா நல்லவங்க தான். பேசாம உன் வேலையை பாரு. என்னம்மா, வார சம்பளத்தை கரெக்டா கொடுத்துருவீங்க, இந்த வாரம் இப்படி காக்க வச்சிட்டீங்களேம்மா? சீக்கிரமா கொடுத்துட்டீங்கன்னா வீட்டுக்கு போயிடுவோமா? நான் என்ன வச்சுக்கிட்டே வா இல்லங்கிற.
சார் தான் வரணும். அவர் தான் பணம் எடுத்துட்டு வரணும். வந்தா கொடுத்துருவேன். என்னம்மா வீட்டுல போய் வேலையை பார்ப்போம். ஏங்க நான் இன்னும் வேணும் தள்ளுங்க. ஐயா வந்துட்டாருமா. நீங்களே கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கம்மா. நேரமாயிக்கிட்டு இருக்குமா? கேட்டு சொல்லுங்கம்மா. இருங்க, அவர்கிட்ட கேட்டுட்டு வந்து. ஏன் இவங்கெல்லாம் கூட்டமா நிக்கிறாங்க? அவங்க எல்லாம் சம்பளம் கேட்டு நிக்கிறாங்க. கொடுத்து அனுப்ப வேண்டியதானே? அது கொஞ்சம் இப்படி வாங்க. எங்க இருந்துங்க சம்பளம் கொடுக்கறது? பணம் தான் இல்லையே. பணம் இல்லையா? உங்ககிட்ட 5 லட்சம் ரூபாய் கொடுத்து வச்சிருந்தல. நீங்க கொடுத்தீங்க, ஆனா நான் மெட்டீரியல்ஸ் வாங்கி போட்டுட்டேன். மெட்டீரியல்ஸ் வாங்கி போட்டியா? நம்ம கிட்ட தான் அட்வான்ஸா எக்கச்சக்கமா இருக்கு மெட்டீரியல்ஸ். அது இந்த சிமெண்ட் ஜல்லி இதெல்லாம் விலை ஏறுதுன்னு சொன்னாங்களா, சரி எதுக்கும் சேஃப்டிக்கு இருக்கட்டுமே தான் முன்னாடியே வாங்கி போட்டுட்டேன். எது செஞ்சாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா? இல்லைங்க, நான் உங்ககிட்ட கேட்டிருந்தாலும் நீங்க வாங்கி போடுன்னு தான் சொல்லிருப்பீங்க. அதனாலதான். ஆமா, எதுக்கு எடுத்தாலும் ஒரு பதில சொல்லு. சம்பளம் கொடுக்க பணம் இல்லையே, என்ன பண்றது? ஐம் சாரிங்க. இந்த எஸ்ஆர் ரியல் எஸ்டேட்ஸ்ல அவங்க பணம் இன்னைக்கு கொடுக்கறதா இருந்தாங்க. சொல்லிட்டாங்களேன்னு சரி அதை நம்பிதான் நான் வாங்கினேன். திடீர்னு இப்ப போன் பண்ணி இன்னும் 4 நாள் ஆகும்ட்டாங்க. பார்த்தா இப்ப சிக்கலா போயிடுச்சு. எந்த விஷயமா இருந்தாலும் நிதானமா இறங்கணும். உன் இஷ்டத்துக்கு அவசரப்பட்டு இப்ப மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம் பாரு. சரி விடுங்க, என்ன திட்டிட்டே இருக்காம அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிங்க. என்ன பண்றது? எவங்கிட்டே அதை போய் பிச்சை எடுக்க வேண்டியதுதான். ஹலோ, நான் கடற்கரை பேசுறேன். சொல்லுங்க சார். ஒண்ணுமில்ல, ஒரு எனக்கு அர்ஜென்ட்டா 5 lakhs தேவைப்படுது. சாரி சார், நான் இப்போ வெளிநாட்டில் இருக்கேன். ஓ சரி சார், நான் அப்புறமா பேசுறேன். என்னங்க, பணம் கிடைக்கலையா? ஆமா, அவர் தான் ஆர்த்தர் அவசரத்துக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. ஊர்ல வேற இல்லையா, வரத்துக்கு 5 days ஆகும். யாருக்கிட்ட போய் கேட்கறதுன்னு தெரியல. என்ன யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட தான் நகை இருக்குல்ல, அதை அடகு வச்சு இவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்துடலாம்ல. என்ன இதுக்கு போய் யோசிக்கிற? நான் தான் நகையை திருப்பி கொடுக்குறேன்னு சொல்றேன்ல. இல்லைங்க, ஒன்னு சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? சொல்லு. நான் அதெல்லாம் வெறும் நகையா மட்டும் நினைச்சிருந்தேன்னா உங்ககிட்ட கொடுத்து பணம் ரெடி பண்ண சொல்லிருப்பேன். ஆனா நான் அதை அப்படி பார்க்கல. அந்த நகையை பார்க்கும் போதெல்லாம் நீங்க என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கிறது தான் தெரியும். அது மட்டும் இல்லாம நீங்க எனக்கு முதல்ல வாங்கி கொடுத்த நகைங்க. அத போய் அடமானம் வச்சா என்னமோ நீங்களே என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவீங்களோன்னு. முட்டாள்தனமான சென்டிமெண்ட்லாம் பார்த்துக்கிட்டு. ஆமாமா, உங்களை மாதிரி ஆம்பளைங்களுக்குலாம் இது முட்டாள்தனமா தான் தெரியும். என்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு தானே இதோட சீரியஸ்னஸே தெரியும். ஆமா, பொம்பளைங்கிட்ட நகையை கேட்டாலே ஏதோ உயிரையே கேட்ட மாதிரி ஃபீல் பண்ணுவாளுங்க. பாக்குறாங்க. ஏன் கண்ணை கசக்கிட்டு இருக்க? நான் எவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என் ஃபீலிங்ஸ் புரியாம பேசிட்டு இருக்கீங்க. இப்ப நான் என்ன தப்பா பேசிட்டேன்? ஆமா, நீங்க ஒண்ணு தப்பா கேக்கல. நான் என்ன மத்த பொம்பளைங்க மாதிரி நகைக்கு பேரச புடிச்சு அலையறவளா என்ன? நான் தான் சொல்றேன், நீங்க வாங்கி கொடுத்த நகை சென்டிமெண்டா ஃபீல் பண்றேன்னு. உங்களுக்கு அது கொஞ்சமாவது புரியுதா? விடுங்க, எனக்கு அந்த நகையே வேண்டாம். எடுத்துட்டு போங்க, அடமானம் வச்சுக்கோங்க, இல்ல வித்துக்கோங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. முதல்ல அழுவிய நிறுத்து, என்ன கேவலப்படுத்தாதம்மா. முதல்ல அழுவிய நிறுத்து, எல்லாரும் பாக்குறாங்கல்ல.
பார்த்தா பார்த்துட்டு போட்டோம். அவங்களுக்கு அது என்னோட மனசு புரியட்டும். சரி சரி, அழாத. நீ உன் நகையை கொடுக்க வேணாம், போதுமா? அப்ப அவங்களுக்கு சம்பளம் எப்படி கொடுப்பீங்க? நான் எப்படியோ கொடுத்து தொலைறேன், அதை பத்தி உனக்கு என்ன கவலை? ஏங்க, நான் வேணும்னா ஒரு ஐடியா சொல்லட்டுமா? நீ ஐடியா சொல்றிய? என்ன? என்னமோ நகை என்கிட்ட மட்டும்தான் இருக்கிற மாதிரி கேக்குறீங்களே, வேற யார்கிட்டயும் இருக்காதா? வேற யார்கிட்டயாவா? அதான் இப்பதானே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க அவங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்க. ஓ, முத்தழகிய சொல்றிய? ஆமா ஆமா, அப்படியே தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி கேப்பீங்க. அவங்க கிட்ட வேணா போய் கேட்டு பாருங்களேன், கொடுக்க மாட்டாங்களா என்ன? அவளும் ஏதாவது ஒரு சென்டிமெண்டா உன்ன மாதிரியே பேசினா நான் என்ன பண்றது? ஏன்னா நீங்க எனக்கு மாதிரி அவங்களுக்கும் இப்பதான் முதல் தடவையா நகை வாங்கி கொடுக்குறீங்க பாருங்க. அவங்களுக்கு எத்தனையோ தடவை நீங்க நகை வாங்கி கொடுத்துருப்பீங்க. முத்தழகி அக்கா கிட்ட என்னை விட நிறைய நகை இருக்கும். அதனால அவங்க சென்டிமெண்ட் எல்லாம் பார்க்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. நீங்க போய் கேளுங்க, கண்டிப்பா கொடுப்பாங்க. அவ தராளோ இல்லையோ, எனக்கு அவளை விட்டா வேற வழி இல்லை. அவளைதான் கேட்டு பார்க்கணும், என் தலையெழுத்து. ஆமா, நான் போயிட்டு வர வரைக்கும் இவங்கெல்லாம் பொறுமையா இருப்பாங்களா? அது ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. நீங்க உங்க வீட்டுக்கு போயிட்டு நகை எடுத்துட்டு நேரா நம்ம வீட்டுக்கு வந்துருங்க. பணம் ரெடி பண்ணிட்டு இவங்களுக்கு வந்து சம்பளம் கொடுத்துடலாம். கேட்கறதுக்கு எல்லாம் நல்லதா இருக்கு, அங்க போய் கேட்டாதான் தெரிய போகுது. என் நிலைமை மத்தாள மாதிரி ஆயிடுச்சு, ரெண்டு பக்கமும் அடி. ஒயின் இருக்கா? இந்த பக்கம். உங்களுக்கு ஏதாவது வேணுமா? இல்ல வேண்டாம். Din taka din kedata tarak ta din taka din kedata tarak kedata ta takadum takada 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 takadum takada takadum 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 tada din taka din kedata tarak ta din taka din kedata tarak kedata ta takadum takada 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 takadum takada takadum 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 tada takadum takadum takadum. கூல் ட்ரிங்க்ஸ் எங்க இருக்கு? கூலிங்கா? கூலிங். உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கோங்க.
இல்லடா அஞ்சலி யார் இவரு ஏய் அஞ்சலி விடுங்க யார் அழிச்சு 4 பேர்ல இவனும் ஒருத்தன் ஏய் இல்லடா நில்லடா போட்டோ போட்டோ எடுங்க அஞ்சலி போட்டோ எடுங்க எங்க போக பாக்குற திரும்புடா திரும்புடா இறங்குடா முதல்ல இறங்குடா அப்படி இறங்குடா ஏய் சொல்றேன்ல கன்ஃபார்மா தெரியுமா அது அவன் தானா? எனக்கு நல்லா தெரியும் என் வாழ்க்கை அழிச்ச 4 பேர்ல அவனும் ஒருத்தன் Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.